ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். அவசரமா உனக்கு என்ன நல்ல செய்தியை சொல்லப் போகிறேன் என யோசிக்கிறாயா? நிச்சயமாக இது நல்ல செய்திதான் என் செல்லமே. இத்தனை நாளா உன்னை படுத்திக்கிட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்க போறேன். வாழ்க்கையில எப்போது எல்லாமே மாறும், எப்போது எல்லாமே சரியாகும்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்காகவே இப்போது நல்ல மாற்றத்தை உருவாக்க போறேன். நான் செய்ய போறது எல்லாத்தையும் யார்கிட்டையும் சொல்லாம தனிமையா நீ கேட்டினாதான் அது நிச்சயமா உனக்கு சந்தோஷமானதாக நான் சொன்னதை போல சொன்னபடியாக உன் வாழ்க்கையில நடந்து முடியும். அப்படி இல்லாம நீ யார்கிட்டையாவது உன் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டினா அந்த வார்த்தைகளே உனக்கு தடையாக பிரச்சனையாக மாறிவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இனி எந்த விஷயத்திலும் சிறு தடங்கள் கூட வராம அனைத்தையும் உனக்காக நல்லபடியாக நடத்தி தரப்போறேன். என் அருளால இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. உன்னிடம் தப்பா நடந்துகிட்டவங்களும், அதாவது உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும், உன்னை கஷ்டப்படுத்தினவங்களும், உன்னை தப்பா பேசினவங்களும் எல்லாருமே அதற்குரிய தண்டனையை என்னிடமிருந்து அனுபவிக்க தான் போறாங்க. உன்னை நல்லா தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு உதாசீனம் செஞ்சவங்களையும், உன்னை தப்பா பேசினவங்களையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் பிரியமான பிள்ளையாகிய நீ, என் செல்ல பிள்ளையாகிய நீ கவலைப்படும் போது, உன் மனசு கலங்கி போய் இருக்கும்போது உனக்காக இந்த வராகி அம்மா வராமலா இருப்பேன்? இதோ உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லமே. இனி எப்போதும் நீ தைரியமாக இருக்கலாம். உன் வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மன கவலைகளை எல்லாம் அகற்றி உனக்கான நல்லதை செய்ய போறேன். இனி எந்த விஷயத்திலும் உனக்கு தடங்களும் தடைகளும் வராத அளவுக்கு உனக்கான அனைத்தையுமே சிறப்பாக நான் நடத்தி கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில உன் மனசுல இருக்கக்கூடிய சிந்தனைகளும் யோசனைகளும் குழப்பங்களும் அனைத்தும் எனக்கு தெரியும். இப்போதே உன் குழப்பம் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ற அந்த தெளிவையும் புரிதலையும் உனக்கு கொடுக்க போறேன். நீ எல்லாத்தையும் யோசிச்சு கவலைப்படாம நான் சொல்றத மட்டும் தெளிவா கேட்டுக்கோ. உன் வாழ்க்கையை எப்போதும் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள தயாராகு. உனக்கு எல்லாமே சரியாக தான் நடக்குது. ஏன்னா இந்த வராகி அம்மா தான் அனைத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு நம்பு. நான் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உன்னை மகிழ்ச்சியாக மட்டுமே வாழ வைக்க விடக்கூடிய விஷயங்கள் என்பதை புரிந்து கொள். எப்போதும் உனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல மனதை செலுத்து. உன் மனசுக்கு தெளிவையும் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் இந்த வராகி அம்மா நான் கொடுக்கிறேன். உன் எதிர்காலம் இந்த வராகி அம்மாவின் கைகளில் பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்படவே வேணாம். நீ எதையெல்லாம் நினைத்து வருந்துகிறாய், புலம்பி அழுகிறாய் என அனைத்தும் நான் அறிவேன் என் செல்லமே. உன் பழைய கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்க முடியாம நீ வருத்தப்படுறதையும் வேதனைப்படுத்துறதையும் பார்த்துட்டு தான் அது எல்லாத்தையும் சரி செய்ய ஓடி வந்தேன். என் அன்பு பிள்ளையான நீ இத்தனை நாளா வேணும்னா கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கலாம். இப்போது நல்ல வினைகளையும் நல்ல விஷயங்களையும் அனுபவிக்கும்படி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செய்ய போறேன். நீ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும், சோம்பலை தூக்கி போட்டுட்டு சிரத்தையாக நீ செய்யும் முயற்சிகளும் கண்டிப்பாக உன்னை வாழ வைக்கும், ஜெயிக்க வைக்கும். நீ உன்னையும் வருத்திக்கிட்டு நீ செய்யும் செயல்களும் என் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தியும் உன்னை வாழ வைக்க தயாராயிடுச்சு என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய போறேன். நீயும் நல்ல எண்ணத்தோடு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக மாறு. மகிழ்ச்சியோட என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ தீபம் ஏற்றும் போது இந்த தீப ஒளியிலேயே உன் மனக்கவலைகள் அனைத்தும் எரிந்து பொசுங்கி போகும். இந்த தீப ஒளியின் மூலமாக உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்து நீ மனமகிழ்ச்சியோட சிரிச்சு சந்தோஷமாக வாழும்படி செய்ய போறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி யாராலும் எதுவுமே உனக்கு செய்ய முடியாது. எந்த கெடுதலையும் யார் மூலமாகவும் உன்னை நெருங்க விடாம நானே உனக்கு துணையாக பாதுகாப்பாக பக்கபலமாக இருப்பேன் என் செல்லமே. ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சு அது நடக்கலையே கிடைக்கலையே நீ கஷ்டப்படுறது எனக்கு தெரியும்.
அந்த விஷயத்தை நான் உனக்காக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கை இனிமையாக மாற்றி தருகிறேன். உன் மன திண்டாட்டத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதே. நீ மனசுல குழம்பி போய் கவலைகள்ல திண்டாடுனா அதை பார்க்குற உன் எதிரிகளுக்கு கொண்டாட்டமாக அல்லவா இருக்கும். எப்போதும் நீ கவலைப்பட்டு யாருக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை கொடுக்காதே. எப்போதுமே எல்லார் கண்முன்பாகவும் சிரித்த முகத்தோடும் சந்தோஷமாகவுமே நீ இரு. இதுவே உனக்கு நிலைக்கும்படியும் நிரந்தரமா நீ மகிழ்ச்சியா சிரிச்சு சந்தோஷமா வாழும்படியும் இந்த வராகி அம்மா உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்வேன். நீ இந்த நிகழ்காலத்துல நிம்மதியா வாழாம எதிர்காலத்தை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். எதுவுமே சரியா நடக்காம போயிடுமோ, தப்பா நடந்துருமோன்னு நீயாகவே கற்பனை செஞ்சு கவலைப்படாத. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கேன்றதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. எந்த விஷயங்களும் உன் வாழ்வில் தப்பாக நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஒவ்வொன்றையும் நல்ல விதமாக நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். கை கொடுத்து உன்னை தூக்கி செல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து கண்டிப்பாக உன்னால மேலே எழுந்து வர முடியும். இன்னும் எதுவும் காலதாமதம் அல்ல. உன் மனசுல நீ எதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியோ, எந்த விஷயம் உனக்கு கவலையை கொடுக்குதோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி காட்டுவேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களையும் இறை பக்தியையும் கைவிடாம தொடர்ந்து நம்பிக்கையோடு என்னை வணங்கி உன் வாழ்க்கையில முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கான முன்னேற்றம் வந்து சேரும். உன் வாழ்க்கையில எல்லா நல்லதையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன்னு என்னை முழுசா நம்பும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்வில் இருக்கும் தோல்விகளை எல்லாம் துரத்தி அடிக்க போறேன். இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் தோல்விகளும் எல்லாமே தற்காலிகமானதுதான். இது எல்லாமே உன்னுடைய தைரியத்தை சோதிக்க வந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்பதை புரிந்துகள். என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ தைரியமா இருக்கிறியா? அதை சரியா யோசிச்சு சமயோசிதமாக சமாளிக்கிறாயா? வீரமும் விவேகமும் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கிறியான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த சோதனைகளை எல்லாம் நான் உனக்கு வைத்தேன். இப்போது இந்த சோதனைகளை தாண்டி நான் உனக்காக மாபெரும் வெற்றிகளை கொடுக்க போகிறேன். நீ எதற்காக ஆசைப்பட்டியோ, எதை நினைச்சு கண்கள் கலங்கினாயோ அது எல்லாமே கண்டிப்பா உன் கைகளில் வந்து சேரும். நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் ஓ சார்பில் உனக்காக அமைதியா நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்தி உனக்கான நல்வழிகளையும் நானே காட்டுவேன். நீ விரும்பிய பாதையிலேயே வெற்றியை நோக்கி நீ நகர்ந்து சொல்வாய். நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல நேரமும் காலமும் வந்துடுச்சு என் செல்லமே. இனி எல்லாத்தையும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். என் அருளும் என் பாதுகாப்பும் என் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் உற்சாகமாக இருக்கணும். உன் கனவுகள் அனைத்தையும் நல்லபடியாக நான் முடிச்சு தருவேன். நீ ஏன் ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கான அழகான விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்க தான் போகுது. நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கணும் என் செல்லமே. நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த உன் பிரார்த்தனைகள் அனைத்தையுமே இந்த வராகி அம்மா உனக்காக நிறைவேற்றி தரப்போறேன். உன்னுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியா இருந்தீனா கூடிய சீக்கிரம் நீ கேட்டது அனைத்தையும் மகிழ்வோட பெற்றுக்கொண்டு மலர்ச்சியான முகத்தோட உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழ முடியும். நீ நினைச்ச எல்லா காரியங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில நடந்தே தீரும். உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அகற்றிவிடு. நீ மன மகிழ்ச்சியோட இருக்கும் பொழுது நீ வேண்டிய பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயமாய் உன்னை வந்து சேரும். நீ நம்பிக்கையோட இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நானே நடத்தி முடிப்பேன். இப்போது உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இனிமே நீ எதிர்பார்த்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். நீ மன மகிழ்ச்சியோட இருக்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை அல்லவா? அப்புறம் என்ன, உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வேன். நேர்மறை எண்ணங்களோட நீ நிம்மதியா நல்லபடியா வாழும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வீட்டில் சுபமங்களகரமான நல்ல காரியங்கள் நடக்க போகுது. அதனால
நீ எப்போதும் சிரிச்ச முகத்தோட மகிழ்ச்சியான மனசோட என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தயாராகு. நீ என்னிடம் கேட்ட அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் சந்தோஷமாயிரு. எந்த இடத்துல உன்னை வேணாம்னு தூக்கி எறிஞ்சாங்களோ, எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தி தலைக்குனிய வச்சாங்களோ, அதே இடத்துல அவங்க முன்னால நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து வளர்ந்து காட்டும்படி செய்வேன். என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து கைகூப்பி நின்ற உன் கரங்களை இருக்க பிடித்து உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன். எப்பொழுது நீ முழுவதுமாக உன்னை என்னிடம் ஒப்படைத்தாயோ அந்த நிமிஷத்திலிருந்தே உனக்கான மதிப்பு அதிகமாயிடுச்சு. இனிமே நீ கண்ணீர் விடவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது. உன் வாழ்க்கையை முழுசா என்னிடம் ஒப்படைத்ததற்கான பலனை, வெகுமதியை நீ மிக பெரிய அளவில் பெறப்போகிறாய். அனைத்தையும் நீ கடந்து வந்துவிட்டாய் என் செல்லமே. உன் கர்ம வினையின் கணக்கெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. என்னுடைய பாதத்தை பற்றிய உனக்கு இனி எப்போதும் பாதுகாவலாக நானே இருப்பேன். உன்னை ஆசீர்வதித்து அழகாய் வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ இதுவரைக்கும் பலமுறை நம்பிக்கை துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் சந்திச்சு உன் இதயம் நொறுங்கி போயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒன்று உண்மையை சொல்லட்டுமா? நீ கஷ்டப்பட்டதும் காயங்களை அனுபவித்ததும் எல்லாமே உன்னை பலப்படுத்ததானே தவிர உன்னை பலவீனப்படுத்துவதற்காக நடக்கவில்லை. உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த மனிதர்கள் எல்லாருமே இப்போது அதற்குரிய தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போக தான் போறாங்க. உன்னுடைய புனிதமான நம்பிக்கையும் இறைபக்தியும் கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைக்கும். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் எப்போதும் உன்னை காப்பாற்றுவேன். நீ அமைதியாக இருந்து கொண்டே என் அருளை பெற தயாராகு. உன் நம்பிக்கையை சிதைத்தவர்களை பற்றி நீ சிந்திக்கவே வேணாம். உன் தூய்மையான நம்பிக்கை நிச்சயமாக உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்து உன்னை உயர்த்தத்தான் போகுது. எப்போதும் எந்த நல்ல விஷயமும் நடப்பதற்கு முன்பாக அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாத. நெஞ்சம் முழுக்க வஞ்சகம் கொண்ட பொறுப்பற்ற இந்த மனிதர்கள் கண் முன்பாகவே நீ நெஞ்சம் முழுக்க மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட ஆனந்த கூத்தாடி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். என் கரம் பற்றிய உன் கரத்தை இருக்க பிடித்து தூக்கி நிறுத்தி உனக்கு வெற்றியையும் கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தந்து உன்னை அரவணைத்து காப்பாற்றும் இந்த வராகி அம்மா கண்டிப்பா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உன் கைகளில் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ எப்போதும் என்னையே முழுசா நம்பி இருக்கிற. அதோடு இந்த வராகி அம்மா மீது பக்தி கொண்டு என்னை இருக பற்றி கொண்டிருக்கும் உனக்கு என்ன கேட்டாலும் அதை செய்து தர வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்புன்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ கேட்ட அனைத்தையுமே இப்போது உன் கைகளில் கொடுத்துடுறேன்னு சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன். என் நிலைமை எப்போது மாறும்னு ஆசையோடும் வருத்தத்தோடும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருக்கும் உனக்காகவே நீ நினைச்சதை விட சிறப்பா உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். உன் மனசுக்குள்ள நீ என்னை குடியிருக்க அனுமதித்திருக்கிறாய். நானும் உன் வீட்டில் வந்து குடியேறி உன் மனசுக்குள்ள உக்காந்து உனக்காக நீ கேட்ட அனைத்தையும் அள்ளி தருவேன். என் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்ற உனக்காகவே இனி எப்போதும் துணையாக இருக்க போறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போது. நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக வெற்றிகரமாக நானே உனக்கு நடத்தி முடிச்சிடுறேன் என் செல்லமே. நான் இவ்வளவு தூரம் உன்னை வணங்கினனே, இந்த அளவுக்கு நம்பினனே, இவ்வளவு பூஜைகள் பண்ணனே, எவ்வளவோ புண்ணியங்கள் செஞ்சனே, ஆனா எந்த நன்மையும் நடக்கலையேன்னு நீ எத்தனையோ தெய்வங்களை பார்த்து புலம்பி இருக்கலாம், வருந்தி இருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போது அதற்கெல்லாம் முடிவாக தான் உன் கர்ம பலன்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்த வந்து விட்டேன். இந்த வராகி அம்மா இந்த நல்ல நாளிலேயே உன் துன்பங்கள் அனைத்தையும் குறைத்து கரைத்து உன் வீட்டில் ஒளி நிரம்பும்படி வெற்றியும் மகிழ்ச்சியும் ஜொலிக்கும்படி நல்ல விஷயங்களை நடத்த போறேன். இனி எதுவுமே உனக்கு பிரச்சனையா இல்லாம சந்தோஷமானதா நல்லதா நல்ல விஷயமா நடக்க போகுது. இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக வெற்றியை தரக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாக நிச்சயமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே.